பரிசுத்த அப்பா ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடைய இயேசு ராஜா அப்பா, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசுவே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மத்தியிலே வரவேற்கிறோம். பரிசுத்த பிதாவே, திரியேக தெய்வமே உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற உங்கள் பிரசன்னத்திற்காய் நன்றி 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 நன்றி. தேவ சபையிலே தேவன் எழுந்தள்ளி இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறபடி அப்பா, அவங்க பிள்ளைகளாய நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல நீங்க அப்பா எழுந்தள்ளி இருக்கிற உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி 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 அப்பா. உர கபல ரத ரத ஷரி மேரே கே உரே மே லேகாலா சுருல துஹா ஹஷபுரபா அப்பா. ஹல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே, என் ஆராதனையில ஒரு வித்தியாசம் தெரியணும் ஆண்டவரே. என் அன்பு வெளிப்படணும் இயேசுவே. நீங்க நேசிக்கிற அப்ப அந்த நேசத்தை நான் உணர்ந்து உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே. உண்மையாய் ஆராதிக்கணும் ஐயா. உதவி செய்யுங்க. நன்றி நிறைந்த இருதயத்தை தாங்க அப்பா. என் உதடுகளும் மாத்திரமல்ல, என் இருதயமும் துதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. என்மேல் இறங்கி வாருமே. எங்க சபையிலப்பா இறங்கி வாருமே. ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, தயாள பிரபு ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பா, எங்க கேட்கிற அளவு கூடட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையின் அளவு இந்த நாளிலே கூடட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அர்ப்பணிப்பு பெருகட்டும் சாமி. ஆண்டவரே, கருத்தாய் உண்மையாய் ஆவியோடு முழு இருதயம், என் கவனமெல்லாம் என் சிந்தையெல்லாம் ஆண்டவரே ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க உதவி செய்கிறோம். உங்களை தாழ்த்தி உங்க கரங்களை தருகிறோம். நல்ல வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியை நான் அனுபவிக்கணும். ஒரு சிறு பகுதியை கூட நான் தவற விடக்கூடாது ஆண்டவர். எங்களை தாழ்த்தி உங்க கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். நான் ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவோம். உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன். ஒரு பக்தர் ஒருத்தர் சொல்கிறார், உங்ககிட்ட என்னென்னலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவோம். அப்படி தானே? உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னா நிறைய சொல்லுவோம். சரி, உங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். யோசிப்போம், நம்மகிட்ட என்னடா இருக்குது, அதை சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம நிறைய என்ன வச்சுருக்கோம், நிறையா வச்சுருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவர் சொன்னார், நான் கேட்டதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஷர்ட் இருக்குது, எத்தனை பேண்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? நீங்கள் தான் உங்கள் பேண்ட்டு தானே சொல்ல முடியுமா? எத்தனை சேரீஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி நிறைந்த இதயத்தோடு அப்பாவை மனசார துதித்து பாட போகிறோம். கரங்களை தட்டி. ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் என் இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் என் இன்பம், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர். சத்தமாக இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்,
என் இயேசு சத்தமாக நல்லவர், என் இயேசு அவர் வல்லவர். ஆமென். இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் இயேசு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் இயேசு. நீங்க நல்லவன் சொல்லுங்க, நல்லவர். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. என் இயேசு நல்லவர். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் பாடுறேன். உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நீங்களும் நான் என்ன செய்யணும்? நன்றி இருந்து ஆண்டவரே என் இயேசு நல்லவர், ஹல்லேலூயா, என் இயேசு பெரியவர். அடுத்த ஒரு பாடல். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, உங்க வாழ முடியாதப்பா, ஹல்லேலூயா, முடியவே முடியாது. எத்தனை திட்டங்கள், எத்தனை யோசனை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே. முற்றிலுமாய் நம்ம சரண்டர் பண்ணிட்டா ஃப்ரீயாக உட்காந்து பஸ்ஸில் உட்காந்து நல்லா தூங்கலாம், ட்ரெயினில் உட்காந்து தூங்கலாம். டிரைவர் முழிப்பாக ஓட்டிடுவார், டிரைவர் கொண்டு போயிடுவார்னு அவர் நிச்சயம் கூட இல்லை. ஆனால் நம்பலாம், பேசாமல் தூங்கிட்டே போகலாம். நான் அதற்குள்ளே ஊர் வந்துட்டோமா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. என் இயேசு இருக்கும்போது நான் கவலைப்பட மாட்டேன். என் இயேசு இருக்கும்போது நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் இந்த உலகத்தில் என்னை படைப்பதற்கு முன்பதாகவே எனக்காய் ஒரு நோக்கமும் திட்டமும் அவருக்கு தெரியும். என் ஆரம்பமும் தெரியும், என் முடிவும் தெரியும். அல்லேலூயா. எதுக்குங்க கவலைப்பட வேண்டும்? கவலையே பட வேண்டாம். ஆமென். ஆண்டவரே உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா. ஆண்டவர் ஒரு அருமையான பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். உற்சாகமா ஒரு ஆவியில ஒரு விடுதலையோடு ஆண்டவர் மனம் மகிழணும், உங்க உள்ள மகிழணும். ஆண்டவரை உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொந்தமாக உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, எங்கும் கொயடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பு கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. இயேசுவே உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்தி கால் ஊன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல வேலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை இடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீயே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் இயேசுவே. நன்றி ஆசிரியர், நன்றி அப்பா. உங்க கிருபைக்காய் நன்றி, உங்க இரக்கத்திற்காய் நன்றி, உங்க தயவுக்காய் நன்றி, உங்க அன்புக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இல்லாம கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான பாதுகாப்பு. அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலம்னா என்ன தெரியுமா? உச்சக்கட்ட பாதுகாப்பு. 7 அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்புலாம் சொல்றாங்க. நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்றால் கர்த்தர் நமக்கு அவ்வளவு நல்லவர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவரை என்னை சூழ்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபை என் மேல என் மேல என் மேல என் மேல அவ்வளவா இருக்குது ஆண்டவர். கொடான கொடி நன்றி. அடுத்த பாடல். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிரே எழும்பிடுவாயின்னு ஒரு காரியம் அதை நம்ம பாட போகிறோம். அந்த பாடல் ஒரு பழைய பாடல் தான். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறதல் என்றால் என்ன சொல்லுங்க. கர்த்தர் காத்திருக்குதுன்னா என்ன? பஸ்ஸு காத்திருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க? பஸ்ஸு காத்திருந்தா என்ன செய்வீங்க? கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? அதுக்கு ஒரு அருமையான எபிரேய பதம் கவா. சொல்லுங்க, கவா சொல்லுங்க. நல்ல ஒரு வார்த்தை, மூலமொழி கவா சொல்லுங்க. கவா. கவா என்றால் பைண்டிங் டுகெதர், பின்னி பிணைந்து இருக்கிற காரியம். என்னத்தை பின்னி பிணைந்து இருக்கிறது? நானும் யெகோவாவாகிய தேவனும் அவருடைய வார்த்தையும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சு நான் கட்டப்பட்டுட்டு இப்போ நான் காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? அவர் நோக்கி காத்திருக்கிறதுங்க. மொழிபெயர்ப்பில் அப்படி காத்திருக்கிறதுன்னு போட்டாங்க. அதுக்கு எத்தனையோ இருக்குதான் சொன்னேன். பஸ்ஸு காத்திருக்கிறோம், எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம்? நம்ம ஏதாவது செய்ய போகிறோமா? ஆனால் இங்கே செய்யணுங்க. ஆண்டவரோடு இணைந்து, அவர் வார்த்தையோடு இணைந்து நாம் 3 பேரும் இணைந்து காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா சும்மா படுத்து தூங்குறது இல்லைங்க. அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு அவரையே பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ்கிற போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. புது பலன் கிடைக்கும், புது பலன் கிடைக்கும். இந்த பாட்டு ஒரு அருமையான பழைய பாடல். நல்ல விசுவாசத்தோடு ஒரு ஆவியில் விடுதலை. உங்களை பாடும்போது பக்கத்தில் இருக்க உங்களை பார்த்து என்ன செய்யணும்? சார் இவரை மாதிரி நான் பாடணுமே, இவரை மாதிரி நான் கைதட்டணுமே நினைக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகமாக பாட போறோம். கர்த்தர் காத்திருந்து. கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். சத்தமாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து
செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 தாகமுள்ள மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ள மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். சத்தமாக புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரின் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். இது யாருக்கோ பாடுற மாதிரி இருக்கு. நீ அடைஞ்சிருவ, நீ அடைஞ்சிருவ. எனக்கு வேணுமே ஆண்டவரே, தாகமுள்ள மேல் தண்ணீரை தாகமுள்ள என்மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். அப்புறம் சாத்தானின் கோட்டைகளை நான் தகர்ப்பேன். சரியா? அப்புறம் பலன் அடைவேன். இப்படி பாடினா நல்லா இருக்குமில்ல? புது பலன் அடைந்துடுவேன். கொஞ்சம் பார்த்து பாடலாமா? சரியா? புது பலன் அடைந்துடுவேன். சொல்லுங்க, புது பலன் அடைந்துடுவேன். நம்ம சந்திக்கிற சவால்கள் அதே மாதிரி இருக்கா, வேறு வேறு மாதிரி இருக்கா? பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் அதே மாதிரி இருக்கா, மாறிக்கொண்டே இருக்கிறதா? புது பலன் வேணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதை கிளைம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க. ஏன் ஆண்டவரை ரட்சித்தீங்க? நான் சித்திரத்தில் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆண்டவரே, எனக்கு சுகம் இல்லை, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், என் பிள்ளையை ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு சாட்சி சொல்கிறேன். நம்முடைய எண்ணமெல்லாம் இப்படி இருக்கு. பிசாசை நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க, சாட்சியும் சொல்லுங்க. ஆனால் பெரிய ஒரு மேக்ரோ விஷன் இருக்குது நம்ம சுற்றி, எத்தனையோ பயங்கரமான காது. அதுக்கெல்லாம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறான்? ஜபிக்க வைக்கிறான். பதில் சாட்சி கூட நல்லா சொல்லு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைம்மா, உன்னை நான் ரட்சித்தது, என்னை ரட்சித்தது ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதுலேருந்து வெளியில் வா. நமக்கு எல்லாம் தேவை என்பதை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். முதலாவது தேவனை தேடுகிற நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் நம்ம சாட்சியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. தலைவலி வந்துடுச்சு, சரியாக போச்சு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆண்டவரே, என்னுடைய தரிசனம் பெருசு,
என்னை பிசாசு இதுல இருந்து வெளியே கூட கொண்டு வர மாட்டேங்கிறான் ஆண்டவரே. சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க எத்தனை பேர் ஆசையா இருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? தம்பி கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். அப்படியே எல்லாம் எழுந்திருந்து பாட போறோம். ஆமென். நான் புதுபலன் அடைந்திடுவேன். நிரப்புங்க. புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். தாகம் உள்ள என் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை. தாகமுள்ள என் மேல், தாகமுள்ள என் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவேன். என்னை கொண்டு நீர் செய்ய விரும்புகளை நான் செய்ய நான் ரெடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லா 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 சர கர பாபா காமுரபா நிமார துர பஷர துரபா ஓரி முஷவே. புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்திய தகர்ப்பேன், 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 சுமந்திடுவேன், ஜெய கொடி ஏந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்த்தே, சிலுவையை சுமந்திடுவேன், ஜெய கொடி ஏந்திடுவேன். புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன். நாளுக்கு நாள் புதுபலன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். இயேசுவே, புதுபலன் அடைந்திடுவேன், அடைந்திடுவேன். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவேன், பாக்கியம் பெற்றிடுவேன். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவேன். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவேன். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவேன். புதுபலன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை புதுபலனால தாங்கப்பா. ஆண்டவரே, இப்போது இருக்கிற நிலைமை போதாது அப்பா. இருக்கிற நிலைமையில எனக்கு திருப்தி இல்ல. ஓ, திருப்தி இல்ல ஆண்டவரே. ஓ, என்னை நிரப்புங்கப்பா. அளவில்லாமல் 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 உங்க பெரிய உள்ளத்தின்படி இயேசுவே. உரிபா ருஷர துர கபல ரதலரமா உஷப ரிமிமேரே கேபே. எனக்கு தாகத்தை கொடுங்கப்பா. உங்க மேல ஒரு தாகத்தை கொடுங்க. ஓ, தாகம் உள்ளவன் மேல தானே ஊற்றப்படும்னு சொன்னீங்களேப்பா. ஓ ரிகா ஷெபரே வேரே தேரே கேலே ரே தேலே வேரே மேஷே மிமோரா பாபா போதாத ஆண்டவரே. ஓ ரிகா மு ஷெபரே பிபிரே தாரதா ஷதர பாபா ரபா. என் சுற்றி இருக்கிற கோட்டைகள் இன்னும் தகர்க்கப்படலப்பா. நான் வாழுகிற பகுதியில தகர்க்கப்படலையப்பா. என் தெருவில் தகர்க்கப்படலையே. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களேப்பா. அப்பா கஷரே துரேமே உரிமா ரதுஷே துரேமே மேரேபே உரபா ரித சேதரேபே உரிகா உராவு ஷெரே தெரேபே. ஆண்டவரே, என்னை ரட்சித்தது எத்தனை உண்மை, என்னை சீசனாய் மாற்றினது எத்தனை உண்மை அப்பா. ஆண்டவரே, நான் உங்களை ஏமாற்ற விரும்பலப்பா. உங்களை நான் ஏமாற்ற விரும்பலப்பா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் 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 ஆண்டவரே. அப்பா ரக ரதஷ ரதர மமர துரிமே உரி பரத ஷதர பாபா ரகபா லைக ரதஷ தரபா. உங்க கிருபை நாம் போக்கடிக்க கூடாதப்பா. உங்க கிருபை நாம் போக்கடித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்து அவர் 2 மணி நேரம் முடிஞ்சு அப்பா. அதற்கு பின்னாடி தான்
அப்பா எனக்கு வேலையே இருக்குது ஆண்டவரே. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடந்து போகும்போது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் பையனை கொடுப்பையா, இதோ அடியன். என்ன சொல்லுங்க, பலியிடணும். ரைட் ஆண்டவரே, இதோ அடியன், இதோ அடியன், இதோ அடியன், இதோ அடியன். அப்பா ஆண்டவரே, நான் வெளியில போகும்போது உங்களோடு பேசி கொண்டு போகும்போது நீங்க என்ன சொன்னாலும் உங்க உள்ளத்தை பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அழிந்து போகிற என்னுடைய காரியங்களுக்காகவே ஜபித்தது போது அப்பா. அப்பா கபாஷா பரமரா தூரபா லரதா லரமலபா உயிஷே பெரிக்கரே தெலரே பெலேக்கரே தலா காலதா. எங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. என்னை ரட்சித்திருக்கீங்களப்பா, உயிரை கொடுத்து ரட்சித்தீங்களப்பா. என் உறவினர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, என் நண்பர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா ஆண்டவரே இயேசுவே, கிருபையை போக்கடிக்க கூடாதுப்பா. உங்களுக்காய் வாழ ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இயேசுவே, அப்பா இயேசு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சாதிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா, உங்கள் பலன் வேணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கணும் ஐயா, உங்களோடு பின்னி பிணையணும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் நான் காத்திருக்கணும், உங்களோடு இணைந்து போகணும் ஆண்டவரே. சவால்கள் நிறைந்த உலகத்தில் வாழுகிறேன் ஐயா, நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, துணையாக இருங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரே, ஆண்டவரை உங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா உங்களை மனதார ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. அந்த பரிசுத்த நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன். இனிய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேனே, உங்கள் அருமையான பிரசன்னத்துக்குள்ள வாழ்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தந்திருக்கிற மனரமியமான வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னை என் தேவை காற்றில் பெரியவர் ஆண்டவரே. உங்களை துதிப்பது தான் என் வேலைப்பா. என்னை ரட்சித்தது உங்களை ஆராதிக்க முடியும் ஒரே ஒரு நோக்கம்தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை உங்களை ஆராதிப்பது ஆண்டவரே. இயேசுவே உங்களை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன், மனதார ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறேன் எங்கள் அன்பு தெய்வமே ஆண்டவரே. அந்த பாக்கியமான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பரலோகத்தின் முன்ருசியை இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன், அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்பா இயேசுவே உங்களை துதிக்கிறேன். அவங்க பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் அந்த 24 மூப்பர்களும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 12 மூப்பர்கள் இயேசுவே. அப்பா தங்கள் ராஜாக்களும் தங்களோட சிங்காசனத்துக்கு, உங்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி பணிந்து குனிந்து ஆராதித்தாங்களப்பா ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு அப்படி உணர்வை தாங்கப்பா. பிரசன்னத்தில் நீங்க இருப்பது உண்மை. தேவ சபையிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார் நம்ம பார்க்கிறோமே. எங்க சபையில நீங்க உலாவி கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. என் பக்கத்துல உலாவி கொண்டே இருக்கிறீங்களா ஆண்டவரே. உங்க கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நான் அந்த தூதர்களோடு, அந்த மூப்பர்களோடு, அந்த ராஜாக்களோடு ஆண்டவரே, நானும் ஆண்டவரே இயேசுவே அப்பா உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. என் ஆராதனை, என் உடல் பொருள் ஆவி எல்லாம் அர்ப்பணித்து நான் ஆராதிக்கிறேன். ஆராதனை 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பாதத்துல நான் பணிகிறேன், உங்க பாதத்தை முத்தம் செய்கிறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. சிம்சோன்ட்ட கேட்டாங்க, தெலீலால் கேட்டா, உன் பெலன் எதுல இருக்கிறது? பிசாசு உங்கள்கிட்ட பார்த்து என்கிட்ட பார்த்து கேட்டா நம்ம என்ன சொல்லப்படும்? ஹல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உங்களை நான் நேசிக்கிறேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவர்ட்ட, தாவீதுக்கு ஒரு பெலன் இருக்கும் என்றான். ஓரிபா ஷபரா தரமா மரகா லதாலா ரதஷ தரபா மிமரா துஷ துரபே பெரேக ஊலரா உஷ மேரே. நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் ஒரு விடுதலையோடு 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 ஊற்றப்படுகிற நதியாய் புறப்பட்டு வருகிற அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எனக்கு பிரியமாய் ஆராதிக்கல, நீங்க விரும்புகிற ஆராத இயேசுவே. அப்பா ஆண்டவரே, உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கொடான கோடி தூதர்கள் உங்களை ஆராதிக்கிறது ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த தெய்வமாகி நீங்க உங்க பிள்ளைகளாகி நாங்கள் கூடி விரிந்திருக்கிற எந்த இடத்திலும் நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சாமி. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய அன்பை சொல்ல முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, நீ அவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் உங்க சமூகத்தில் நின்று அப்பாவை ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க உதவி செய்து காண்டி இந்த மீதமுள்ள ஆராதனை ஒவ்வொரு போதும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த சூழ்நிலைக்காய் நன்றி, கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி, நல்ல குடும்பத்திற்காய் நன்றி, நல்ல ஏதுகரங்களுக்காய் நன்றி. எங்கள் கைகளின் பிரயாசங்களை மட்டுமாய் ஆசீர்வித்து வர்றீங்க, அதற்காய் நன்றி. எத்தனையோ வீணான விரயமான செலவுகளுக்கு, கண்ணீருக்கு, கவலைகளுக்கும் ஆண்டவரே எங்களுடைய நெஞ்சை விசாரங்களுக்கு நீங்க விலக்கி காக்குறீங்க. கொடானகுடி சோதரன் எங்களை தாழ்த்தி உங்க கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.